நாட்டின் பன்முகத்தன்மையே இந்திய ஜனநாயகத்தின் பலம் என்று காமன்வெல்த் சபாநாயகர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். புதுதில்லியில் இன்று 28வது காமன்வெல்த் நாடுகளின் சபாநாயகர்கள் மற்றும் தலைமை அதிகாரிகள் மாநாடு நடைபெறுகிறது. இதனை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் 42 காமன்வெல்த் நாடுகளைச் சேர்ந்த 61 சபாநாயகர்கள் மற்றும் தலைமை அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். வலுவான ஜனநாயக நிறுவனங்களை உருவாக்குவதில் சபாநாயகர்களின் பங்கு குறித்து விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. நாடாளுமன்ற செயல்பாடுகளில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு மற்றும் சமூக ஊடகங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது ஏற்படுத்தும் தாக்கம் குறித்தும் விவாதிக்கப்படும். தேர்தல் மற்றும் வாக்குப்பதிவினை தாண்டி நாடாளுமன்ற செயல்பாடுகளில் குடிமக்களின் பங்களிப்பை அதிகரிப்பதற்கான புதிய யுத்திகள் குறித்து தலைவர்கள் ஆலோசிக்க உள்ளனர். ஜனநாயக மாண்புகளை பாதுகாக்கவும் தொழில்நுட்ப வளர்ச்சியை நாடாளுமன்றத்தில் முறையாக பயன்படுத்தவும் இந்த மாநாடு ஒரு முக்கிய தளமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை திறம்பட வழங்குதல் என்ற கருப்பொருளில் தொடங்கியுள்ள இந்த மாநாடு இன்றைய உலகளாவிய சூழலில் மிகவும் பொருத்தமானது என்று குறிப்பிட்டார். பன்முகத்தன்மையை ஜனநாயகத்தின் பலமாக இந்தியா மாற்றியமைத்தது உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். भारत में डेमोक्रेसी का अर्थ लास्ट माइल डिलीवरी है. हम एक लोक कल्याण की भावना से हर व्यक्ति के लिए बिना किसी भेदभाव के काम कर रहे हैं और इसी लोक कल्याण की भावना के कारण बीते कुछ वर्षों में भारत में 25 करोड़ लोग गरीबी से बाहर निकले हैं. In India, democracy delivers.